சர்வமங்கலம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹாப்பி நியூ இயர் 2026 வாழ்த்துக்கள். 2026 பிறக்க போகுது. இந்த ஆண்டு நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா? நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம். நல்ல மாற்றங்களை தருமா? நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும்? இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா? நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். பாக்கியஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹாப்பி நியூ இயர் பிறக்குது. அதாவது 2026 பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசுல பிறக்குது. 2025 என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் நீங்க உங்களுடைய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகிற பொது பலன்கள் என்ன, எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன். கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நெஞ்சிற்கினிய விருச்சிக ராசி என்பர்களே, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழ்க்கையில் யார்ட்டையாவது நம்ம கற்றுக்கிடணும்னு நினைச்சா பக்கத்துல ஒரு விருச்சிக ராசிக்காரங்களை வச்சுக்கிடணுங்க. எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை நமக்கு வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள், சொல்லி காட்டுறவங்க இல்லை, வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க. வள்ளுவர் சொன்னார், சொல்லுதல் யாவருக்கும் எளிய அரியமாம் சொல்லிய வண்ணம் செயல்னார். ஐயா, சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன், செய்து காட்டு பார்ப்போம் அப்படின்னாங்க பாருங்க. அதற்கு உதாரணம் விருச்சிக ராசிக்காரங்க. சொல்றதெல்லாம் கிடையாது, செயல் தான் எல்லாமே. ஒரு ஆபீஸ்ல விருச்சிக ராசிக்காரங்க ஒர்க் பண்ணா அவங்களால தாங்க அந்த ஆபீஸே முன்னேறும். ஒரு குடும்பத்துல விருச்சிக ராசிக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரால் தான் அந்த குடும்பம் முன்னேறும். மற்றவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனா உள் மனசு ஒத்துக்கிட முடியல அவங்களுக்கு. வெளியே வேணா மறுப்பு சொல்லலாம், ஏன் இவ்வளவு பிடிவாதம், ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு வெளியே சொல்லிக்கிடுவாங்க. உள்ளுக்குள்ள ரசிப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பலரும் விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்துதான் தன்னுடைய வாழ்க்கையை கற்றுக் கொள்கிறார்கள். எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு விருச்சிக ராசியை பார்த்துதான் கத்துக்கிடுறாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல 10ஆம் இடத்தின் அதிபதி குரு, 10ஆம் இடத்தின் அதிபதி சூரியனோடு சேர்ந்தார். அப்போ உங்களுக்கு என்ன ஒரு பெரிய யோகம் பாருங்க. இந்த ஆண்டு நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம். அரசினால் வருமானம் அப்படின்னு இருக்கு, கவர்மெண்ட்னால வருமானம் வரணும்னு இருக்குங்க. அப்ப அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா தானங்க வருமானம் வரும், நல்ல வருமானம் வந்து சேரும். எங்க நான் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்க அரசு கான்ட்ராக்ட் எடுத்து பிசினஸ் பண்ணலாம், இப்ப வாய்ப்புகள் வரும். நல்ல டெவலப் ஆகி வருவீங்க வாழ்க்கையில. அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் பெரும் புகழ் பெறுவீங்க. எதற்கும் யாருக்கும் அஞ்சத மாட்டீங்க, தைரியமா முடிவுகள் எடுப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் எல்லாம் இந்த ஆண்டு இருக்கு. லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்துல உட்கார்ந்தாரு. பிசினஸ் பண்றவங்களுக்குங்க பெரிய லாபம் வரும். 10ஆம் இடத்தின் சூரியன் உட்கார்ந்து 11ஆம் இடத்தின் புதனும் சேர்ந்து உட்கார்ந்து உங்க தனஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம். விருச்சிக ராசிக்காரங்க பெரிய தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில ஜெயிக்கக்கூடிய யோகம், நல்ல லாபம் பெறக்கூடிய யோகம், பெரிய பெரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம், பல பிரான்சஸ் தொடங்கக்கூடிய யோகம். எவ்வளவு யோகம் பாருங்க. பிசினஸ்ல கில்லாடி நீங்க அடிச்சு நொறுக்கிட்டு வருவீங்க. என்ன காம்படிஷன் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வருவீங்க 2026. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. திடீர்னு கோபம் வரும், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். இளைய சகோதர உறவுகளோட சில கருத்து மாறுபாடு வரத்தான் செய்யும். சகோதரன் என்னங்க இப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு நல்லதெல்லாம் நம்ம செய்தோமே, அவன் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்துட்டு போகும். எங்கேயுமே ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும், அதெல்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா நல்லவங்களை யாரும் ஒத்துக்கிட்டாங்க, உங்களோட எல்லாரும் ஆர்கியூ பண்ணத்தான் செய்வாங்க. ஆனா நீங்க சொல்றதான் இறுதியில நடக்கும். 3க்குரிய சனி பகவான், 4க்குரிய சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவரை இந்த ஆண்டு குரு பகவான் செகண்ட் ஹாஃப்ல பார்க்க போறாரு.
அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்க கம்யூனிகேஷனுக்கு மதிப்பு ஜூன் மாசத்திலிருந்து சூப்பரா கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் எழுத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். ஜூன் மாசம் வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுல எச்சரிக்கையா இருங்க. நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, உங்க ஆபீசர் சொல்றாரு, உங்க மேலதிகாரி சொல்றாரு இந்த ஃபைல்ல கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாரு, தப்பான ஃபைலா இருக்கு. ஜூன் மாசம் வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. நீங்க போடுற கையெழுத்துனால உங்க தலையெழுத்து மாறக்கூடிய அமைப்பு இருக்கு, சிக்கல்ல மாற்ற அமைப்பு இருக்கு. 10ல கேது உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப கவனமா இருந்துக்கணும். குறிப்பாக அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்த வம்பு வழக்கு, லஞ்ச லாவணிய வழக்கு இதுல சிக்கிற கூடாதுங்க. சிக்கி சின்னாபனப்பட்டுருவாங்க. அதுல எச்சரிக்கையா இருந்திருங்க. உங்களை சிக்கலில் மாட்டி வைக்க பொறி வைத்து பிடிக்க பலர் காத்திருக்கிறாங்க. எச்சரிக்கையா இருங்க. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு கையெழுத்து போடாதீங்க. கல்யாணத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் என்னைக்கு இவ்வளவு கிரகங்கள் சேர்ந்திருக்கோ, குரு பகவான் பார்க்கிறாரோ, கல்யாணம் கூடி வந்துடும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல செய்தி, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய அரியர்ஸ் இருந்துகிட்டு இருக்கும், ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ எப்பங்க கிளியர் ஆகும் அப்படின்னா ஜூன் மாசம் வருது பாருங்க, அதுலேருந்து நல்ல நேரம் வருது. எல்லா அரியரையும் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வருது. 4ல் ராகு உட்கார்ந்தாருங்க. அது நமக்கு என்ன சொல்றாரு? அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும்னு நமக்கு சொல்லித்தாராரு. பெற்ற தாயுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்க வேண்டியது மிக அவசியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது போதுமாங்க அப்படின்னா அது போதாது. உங்க ஹெல்த் பார்க்கணும். இதயங்கள் ஜாக்கிரதை. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். நெஞ்சகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பலருக்கு இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க படிப்புல அதிக கவனம் செலுத்துவது என்பது உங்களுக்கு நன்மையை தரும். வீடு கட்டியிருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, இந்த வீடு சம்பந்தமான ரிப்பேர் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் நீங்க சரி பண்ணி விட்டுறணும். ஏன்னா சின்ன ரிப்பேர் ஒன்று கவனிக்காம விடுறதுனால பெரிய ப்ராப்ளம் ஆகலாம். இதுல உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் நடந்த பிறகு பொருளாதார வளர்ச்சி வரும். அது வரைக்கும் நகை, பணம் இவற்றை பாதுகாப்பா வச்சுக்கிடுங்க. அதற்கு பிறகு பெரிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வரும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு, பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுப்பாரு, ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுப்பாரு. ரொம்ப நல்ல யோகம் காத்திருக்கு. மிகச்சிறந்த ஆண்டு 2026. மிகப்பெரிய வல்லமையை நீங்க பெறணும், வாழ்வாங்கு வாழணும்னா யாரை வழிபட்டா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுகுமலை முருகன், கழுகாச்சலமூர்த்தி கழுகுமலை முருகனை இந்த ஆண்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி
இந்த ஆண்டு வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில கண்டுபிடிப்பாங்க. அப்ப நெறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு. குறிப்பா ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிரும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம் திருப்பரங்குன்றம் விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்துல பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்துல இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும் இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட, இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.